மலை உச்சியில் கிட்டத்தட்ட ஒரு 200 அடி உயரத்துக்கு மேலே அவங்களுடைய இருப்பிடத்தை பாருங்கள் மகளே. ஜெனரேஷன் மாறிக்கிட்டே போயிட்டுருக்கு. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய காலங்கள் மாறல. இன்னும் அந்த பழைய கற்காலங்கள் நிலைமையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஓடையிலேருந்து தண்ணி வந்திருக்காங்க. இது ஓடை தண்ணி தான் அடி சொல்கிறாரு. உங்களுக்கு நம்ம வந்த நேரத்தில் வீட்டில் ஆள் யாருமே இல்லை. மூங்கில் கம்பில் தான் வச்சு வீடுகளை சுவர் மாதிரி வச்சு வடிவமைச்சிருக்காங்க. காட்டுக்குள்ள அடர்ந்த காட்டுக்குள்ள வனப்பகுதிகளோட மக்கள் வசிக்கக்கூடிய இடம். அவங்களுடைய வீடை பாருங்கள். ரொம்பவே கரடு முரடான சாலை தான். இந்த வழிப்பாதையில் நம்ம இறங்கி நடந்து போகிறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்குது. ஆனால் இந்த மக்கள் பார்த்திங்கன்னா அன்றாட அவங்களுடைய வாழ்க்கையை இதிலே தான் கழிக்கிறாங்க. அடர்ந்த வனப்பகுதி, ஒரு அவசர உதவிக்கு மருத்துவ செலவுக்கு வெளியில் எங்கேயும் போகணுமா அப்படின்னா கூட இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோமீட்டர் தாண்டி தான் நம்ம ஊருக்கே போக முடியும். அந்தளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலையில் இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. வீடியோ பார்க்க எல்லாருக்கும் வணக்கம். நம்முடைய சேனல் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் எங்கே அப்படி பார்த்தீங்கன்னா கேரளாவில் அச்சங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் வசிக்கக்கூடிய பழங்குடியின மக்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா கேரளா அச்சங்கல் போகக்கூடிய மெயின் என்ட்ரன்ஸு, மெயின் வழிப்பாதை இது தான். இந்த வழிப்பாதையிலேருந்து லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா வண்டியை நம்ம பார்க் பண்ணிவிட்டு ஒரு காட்டு வழிப்பாதையில் ஒத்தேடி பாதையை நம்ம போய்கிட்டு இருக்கோம். இதுதான் அந்த மக்கள் வாழக்கூடிய இருப்பிடத்துக்கு செல்லக்கூடிய வழி. பார்த்திங்கன்னா மலை உச்சியில் தான் அவங்க வீடு கட்டி வச்சுருக்காங்க. அவங்களுடைய இருப்பிடம் எப்படி இருக்குது அப்படி சொல்லி பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு மிருகங்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதி தான். குறிப்பாக சொல்லப்போனால் யானைக்காடு. நாங்கள் வரக்கூடிய இந்த நேரத்தில் யானை அதிகமாக சாணம் போட்டு வச்சுருந்தது. அதாங்க பார்த்துட்டு தான் வந்தோம். வழிப்பாதை பார்த்திங்கன்னா ஒத்தையடி தடம் தான். ஒரு பைக்கு கூட மேலே போக முடியாது. ஒத்தையடி வழிப்பாதையில் மலை உச்சியில் வீடு கட்டி வச்சுருக்காங்க. இவங்களுடைய பொருளாதார வசதிகள்லாம் எப்படி இருக்குது, இவங்களோட அடிப்படை தேவைகள்லாம் எப்படி நிறைவேற்றுறாங்க அப்படி சொல்லி இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள் மக்களே, தர மட்டத்துலேருந்து கிட்டத்தட்ட மலை உச்சிக்கு 100லேருந்து ஒரு 150 அடி உயரத்துக்கு மேலே இப்போ வந்துட்டோம். இந்த பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ள அடர்ந்த காட்டுக்குள்ள வனப்பகுதிகளோட மக்கள் வசிக்கக்கூடிய இடம். அவங்களுடைய வீடை பாருங்கள், பார்க்கலாம் வாங்க. வசிப்பிடத்தில் குழந்தைகள்லாம் காட்டுக்குள்ளே விளையாடிட்டு இருக்காங்க. எங்கள் மக்களுடைய வீடு எந்த அளவில் இருக்குது, எத்தனை வீடு இருக்குது சொல்லி பார்க்கலாம். சின்ன பிள்ளையிலேருந்து இங்கே தான் இருக்கியா? மலையில் தான் இருந்தோம். மலைன்னா இதுக்கு இந்த பக்கத்துலையா? அங்கே கல்லாறு. எந்த ஊருமா? கல்லாறுன்னு சொல்கிறது அங்கே மலையில். கல்லாறு. அப்போ அந்த அடவினா இருக்கும் அந்த பக்கத்தில் இருக்குமோ? அப்போ உங்களுக்கு பூர்வீகமாக தமிழ்நாடா கேரளா? நாங்கள் கேரளா தான், ரெண்டும் பேசுவோம். மொழியில் 2 பேசுவீங்க. நீ கீழே ஆண்டிருக்குன்னு பார்த்தீங்களா? போனோம் இப்படி பார்த்துட்டு போனோம். எந்த ஊர்? மலை உச்சியில் கிட்டத்தட்ட ஒரு 200 அடி உயரத்துக்கு மேலே அவங்களுடைய இருப்பிடத்தை பாருங்கள் மகளே. வெயில், பயங்கரமான வெயில் அடிக்கு. இவங்களுக்கு அரசாங்கம் கொடுத்ததா வாங்கினீங்க? பாருங்கள் மக்களே, வெயில் பயங்கரமாக வெயில் அடிக்கி. இவங்களுக்கு வந்து இரவு நேரத்தில் பார்த்திங்கன்னா எந்த விதமான பவர் சப்ளை எதுவுமே கிடையாது. அரசாங்கத்துலேருந்து எதுவுமே செய்து கொடுக்கல. அதுக்காக பார்த்திங்கன்னா சோலார், என்ன பாருங்கள் என்ன இருக்குதா, சோலார் தான் அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க. சோலார் சார்ஜ் ஏறிட்டுருக்கு. மக்கள் இந்த வீட்டுக்குள்ள ஒரு பக்கம் சமையலறை, வரேன், இன்னொரு பக்கம் அவங்களுடைய பெட்ரூம் தான். நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா குறிப்பாக எங்கள் ஊரை பார்த்திங்கன்னா காங்கிரீட் பட்ட வீடு தான். ஒரு சில வீடுகள் தான் ஓட்டு வீடுகள் அப்படி சொல்லி இருக்குது. ஆனால் இந்த ஊரில் பார்த்திங்கன்னா
ஓடா காங்கிரீட்டா அப்படின்னா என்னது அப்படி சொல்லி கேட்கக்கூடிய அளவில் தான் இருக்குது இந்த ஊரில் உள்ள மக்களுடைய வாழ்வாதாரம். முழுக்க முழுக்க ஒரு தார்ப்பா. நம்ம ஊரில் ஒரு சாதாரண ஓட்டு வீட்டில் மழை பெஞ்சா உழுவக்கூடாது அப்படி சொல்லி ஒரு தார்ப்பா போத்துவோம். அதுவே நம்ம ஊரில் ரொம்பவே கீழ்த்தரமாக தான் பேசுவாங்க. ஆனால் இந்த ஊரில் பார்த்திங்கன்னா அந்த தார்ப்பாய் மட்டுமே ஒரு வீட்டு மேலே போர்த்தி அதுக்கு உள்ளே தான் உட்காந்துருக்காங்க மக்கள் எல்லாருமே. இதுதான் அந்த மக்களுக்கு ஒரு வீடு. இது தார்ப்பா கூட கிடையாது. அதோட ஹீட் அதிகமாக இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் சீட்டு தான். இந்த அம்மா அதில் உட்காந்துருக்கு. என்ன வேலைம்மா பாப்பியா இப்போலாம்? அப்போ உங்களுக்கு ஸ்கூல் கிடையாதா? ஸ்கூலுக்கு போயிடா? போகுங்க. போகுமா? எப்போ இன்னைக்கு லீவா? இன்னைக்கு லீவா? பனியா? காய்ச்சல். ஜெனரேஷன் மாறிக்கிட்டே போயிட்டுருக்கு. ஆனால் அவங்களுக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய காலங்கள் மாறல. இன்னும் அந்த பழைய கற்காலங்கள் நிலைமையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இது உள்ள சூழ்நிலைகள் அதுதான். காலம் எல்லாரும் ஆகாயத்தில் கூடு கட்டுவோமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தரையில் இருக்கிறவனுக்கே கூட்ட காணலை. அதுதான் பெரிய வெட்டுக்கேடான விஷயம். கண்டிப்பாக இந்த மாதிரி ஆகாயத்தில் வீடு கட்டலாமா நினச்சி ஆகாயத்தில் வீடு கட்டுறதுக்கு ஒவ்வொருத்தரும் லட்சங்களையும் கோடிகளையும் குமிச்சிக்கிட்டு இருக்கும்போது சில ஆயிரங்கள் கூட கைக்கு எட்டாத ஒரு நிர்பந்த நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அரசாங்கம் நினச்சா உடனே செய்து முடிக்கலாம். காரணம் 18 குடும்பம் தான் இல்லையா? 18 குடும்பம். இதில் இருந்து வெளியே போய் வாழ்ந்துட்டு இருக்காங்களா யாரும்? இல்லை. என் பிள்ளை மாத்தான் தமிழ்நாட்டு கட்டி கொடுத்துருக்காங்க. அவனுக்கு சொக்கமட்டியில் அந்த தாமகிட்ட இருக்குல்ல, அங்கே ஊருக்குள்ள வாசலில் ஒரு பிள்ளை கட்டி மரத்தால். நீங்கள் அந்த பக்கம் இல்லாமல் இந்த பக்கமெல்லாம் வாழ்ந்துருக்கீங்க. இப்போ தமிழ்நாடும் இல்லை கேரளாவும் இல்லைன்னு நிலையில் ஓடிட்டுருக்கிறதுனால உங்களுக்கு சரியான உதவிகளும் வந்து சேரலைன்னு நினைக்கிறேன். சரி, பார்க்கலாம் இப்போ உள்ள முதலமைச்சர் என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம். பெரிய இது இல்லை. இது வந்து ஃபாரஸ்ட்டுக்குரிய இடமா? ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் இல்லை புறம்போக்காக இருக்க இடமா? இது இந்த எந்த ஏரியா? ஃபாரஸ்ட்டுக்குள்ளது. பார்ப்போம், அரசுக்கு தெரிவிப்போம். அரசு என்ன நடவடிக்கை எடுன்னு பார்க்கணும். மாறும், வாழ்க்கை மாறும். மலை உச்சியில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வீடு இருந்தது. அதுக்கும் கீழே இன்னும் நிறையா வீடு இருக்குது சொல்லி சொன்னாங்க. அந்த வீட்டையும் போய் பார்த்து வரலாம்னு சொல்லி மேலேருந்து கீழே இறங்கிக்கிட்டே இருக்கோம். பார்ப்போம் இந்த மக்களுடைய பொருளாதாரம் வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு இருக்குது, அவங்களுக்கு இந்த அரசாங்கம் எந்த அளவுக்கு உதவியாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட கேட்டு நம்ம தெரிந்து கொள்ளலாம். ரொம்பவே கரடு முரடான சாலை தான். இந்த வழிப்பாதையில் நம்ம இறங்கி நடந்து போகிறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்குது. ஆனால் இந்த மக்கள் பார்த்திங்கன்னா அன்றாட இவங்களுடைய வாழ்க்கையை இதிலே தான் கழிக்கிறாங்க. அடர்ந்த வனப்பகுதி, காட்டுக்குள்ளேருந்து ஒரு அத்தியாவசிய தேவை, அதாவது நம்ம வீட்டுக்கு ஒரு காய்கறி வாங்கணுமோ, மளிகை சாமான்கள் வாங்கணுமோ, ஒரு அவசர உதவிக்கு மருத்துவ செலவுக்கு வெளியில் எங்கேயும் போகணுமா அப்படின்னா கூட இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோமீட்டர் தாண்டி தான் நம்ம ஊருக்கே போக முடியும். அந்தளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலையில் இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இடம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குதா அப்படின்னு சொல்லி நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்து நேரில் பார்த்துருக்கோம். அதுவும் தமிழ்நாட்டு பார்டரில் இருக்கக்கூடிய கேரளாவில் இருக்கிறதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் சீட் கூட கிடையாது. தார்ப்பா போட்டு தான் வீடை வச்சு அதில் தான் மக்கள் குடியிருக்கிறாங்க. 1 இல்லை 2 இல்லை, கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இங்கே உள்ள மக்கள் சொல்லியிருக்காங்க. மலை உச்சிலேருந்து ஏறி அடுத்த வீட்டு பக்கத்தில் இறங்கியாச்சு. காட்டுக்குள்ளே வாழ்கிறது எவ்வளோ ஒரு
மிக கடினமான விஷயம் அப்படிங்கிறத இந்த மக்கள்கிட்ட பார்த்து நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். பாருங்கள் மக்களே, நைட்டு ஆனால் கரண்ட்டு கிடையாது, மின்சார வசதி எதுவுமே கிடையாது. ஏன்னா மலை உச்சியில் அரசாங்கத்துடைய உதவி எதுவுமே கிடையாது. இவங்களுக்கு சோலாரை சார்ஜ் போட்டிருக்காங்க. நான் பாருங்கள், வெயிலுக்குள்ள ஒரு சோலார் பேனலை போட்டு சார்ஜ் ஏற்றிட்டுருக்காங்க. இது மூலமாக தான் அவங்க வந்து வீட்டு தேவைக்கு நைட்டு கரண்ட்டு லைட் எதுவும் யூஸ் பண்ணிடணும். தண்ணி வசதி மலையிலேருந்து ஒரு பைப் போட்டு தண்ணி வசதி எப்படியோ உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, கிடச்சிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 வீடு தாண்டி பார்த்தாச்சு. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆள் எதுவுமே இல்லை, வேலைக்கு போயிருக்காங்க. தண்ணீர் தேவைக்கு சிண்டெக்ஸ் டேங்க் வச்சுருக்காங்க. வீட்டை பூட்டி போட்டுட்டு வேலைக்கு போயிட்டாங்க மக்கள். ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மாதிரி மலங்காட்டுக்குள்ள ஒரே ஒரு ஓலைக்குச்சில் தட்டி மட்டும் வச்சு இந்த வீட்டில் ஒரு பேர் சாமி. சாமி. எவ்வளோ காலமாக அந்த இடத்துல குடியிருக்கீங்க? நாங்கள் 4-5 வருஷம் 6 வருஷமாக இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி எங்கே இருந்தீங்க? காட்டிலன்னா இதுக்கு மேலே மலையிலன்னா அது தமிழ்நாட்டிலையா கேரளா? ஓ, கேரளா காட்டில் தான். இங்கே வந்து 5 வருஷம் அது. உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? 4 பேர் இருக்கீங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ நீங்கள் சம்பாதிக்க முடியும்? அதெல்லாம் சொல்ல முடியாது. கிடைச்சா கிடைக்கும், கிடைக்கலாம். பொதுவாக சொல்லுங்களேன். பொதுவாக இல்லை. குறைந்தபட்ச சம்பளம் எவ்வளவு? சம்பளம்னு பின்ன வேலைக்கு போனால் 900 ரூபா கிடைக்கும். ஆனால் வேலை எப்போதும் இருக்காது. எப்போதும் இருக்காது. வாரத்தில் ஒரு 2 தடவையாவது 2 நாளைக்காவது வேலை கிடைக்குமா? அப்படிலாம் கிடைக்காது. வேலை இருக்கிற சமயத்தில் ஒரு 2 வாரத்துக்கு இருக்கும். பின்ன 6 மாதத்துக்கு வேலை இல்லாது. 6 மாதம் வேலை இருக்காது. வருஷத்தில் ஒரு ட்ரிப்பு எவ்வளோ பாயில் இருந்தாலும் இதுக்கு வேலை வரணும். எல்லா ட்ரிப்பு இன்னும் காணுது. என்னால் பாக்கியா நான் இப்போ வேலைக்கு போகிறேன். இங்கே வா. இப்போ தாத்தா, உங்கள் தாத்தா தானே? இல்லைம்மா, பிள்ளைகளா? வாங்க வாங்க வாங்க, ஓடே உட்காருங்க. இல்லை வா பாப்பா, வா தம்பி. நீங்கள் என்ன படிக்கிய? 7வதுப்பா. ஸ்கூலு எங்கே இருக்குது? இந்தாங்கண்ணா பக்கத்தில் தான். எங்கள் அச்சங்கோயிலா? இன்னும் இதில் பக்கத்தில் இருக்குது. இந்த அச்சங்கலை எத்தனை கிளாஸ் வரை இருக்குது ஸ்கூலு? இங்கே +2 வரை. +2 வரை இருக்குது. பரவாயில்லையா? +2 வரை இருக்குங்க. ஆனால் ஒரு கூடுமுறை வச்சுக்கா என்னென்னது? அது மாதிரி விளையாண்டு வண்டி விளையாடுற வண்டியா? பிள்ளைகள் விளையாடு. மாதிரி உண்டாக்கி சரி. ஃபுல்லே மலங்காட்டில் தான் இங்கே இருக்கீங்க எப்போதுமே? ஆமாம். இப்போ இங்கே இதுக்கு முன்னாடி அந்த உள்காட்டில் இருக்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் வந்துட்டாங்க மலைவாழ் மக்கள். இல்லை நைட்டு மிருகங்கள்லாம் எதுவும் வருமா? வரும். பன்னியும் நாவும் பன்னி மிளா. இந்த வரும். வேறு யானை, சிறுத்தை, கரடி, புலிலாம்? அதெல்லாம் வேறு ஒன்று பன்னி மிளா மட்டும் இருக்குது. அது எப்பவும். அது எப்பவும் வரும். நைட்டில் லைட் வெளிச்சம் இல்லாமல் எப்படி இருக்கீங்க? அது அப்படியே பழகிட்டு. அப்படியே பழகிட்டு. இருட்டுக்குள்ள எதுவும் தெரியாது. நம்ம ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போனோம்னா லைட்டு லைட்டு, பேட்டரி லைட்டுண்ணே. இந்த தண்ணி எங்கேருந்து வருது உங்களுக்கு? இந்த ஓடையில் மேலே இருக்குது. ஓடையிலேருந்து கொண்டு வந்திருக்கீங்களோ? ஓடையிலேருந்து தண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இது ஓடை தண்ணி தான் அடி சொல்கிறாரு. உங்களுக்கு வந்து முக்கிய தேவை வந்து தேன், குந்திரிக்கும், இங்கே உள்ள பொருள் உள்ள இடத்தான் காட்டுது. காட்டில் வச்சு கிடைக்கக்கூடிய அந்த தேன் இதெல்லாம் சேகரித்து சேகரிச்சுங்க கொண்டு வந்து கொடுத்து உங்களுக்கு 1 லிட்டர் தேன் சேர்த்தா எவ்வளோ வரும்? 500 ரூபா வரைக்கும். 500 ரூபா. 1 லிட்டருக்கு 500 தான். இப்போ எங்கே சாதாரணமாக நீங்கள் 1 லிட்டர் இப்போ தேன் எடுக்கணும்னா எத்தனை கூடு நீங்கள் பார்க்க முடியாது? சில இப்போ நமக்கு ஒரு வீட்டில் 4-5 லிட்டர் கிடைக்கும். சிலதில் 1 லிட்டர் 6 லிட்டர் கிடைக்கும். அது நம்மளோட யோகத்தை பொறுத்து. அந்தந்த இடங்களில் தேன் வைக்கிறத பொறுத்து. பெரிய மரம், உயரமான மரம்லாம் ஏறுவில எப்படி? ஆமாம், ஏறி தான் இருக்கணும். பெரிய மரம் வெயிட்டுக்கு கம்பு வச்சு கட்டி ஏறும். கம்பு வச்சு கட்டி ஏறிடுவிய.
நிரந்தரமான வேலை இல்லை. அதுதான் உங்களுக்கு ஒரு கஷ்டம். அரசாங்கத்திலேருந்து ஏதாவது வீட்டு மனை அது கொடுத்துருக்காங்க, இன்னும் வீடு வைக்கலை. இடம் பட்டா கொடுத்துருக்காங்களா? இப்போ ஆமாம், ஒரு ஆளுக்கு 12 சென்ட் வச்சு கொடுத்துருக்காங்க. ஆளுக்கு 12 சென்ட். 12 சென்ட்டுன்னு எழுத்துப்பூர்வமாக உங்களுக்கு பட்டா வந்துருச்சா? பட்டா வந்திருக்கு, வீடு வைக்கலை. வீடு வச்சுட்டு அங்கிட்ட மாற்றத்துக்கு அவங்க அரசாங்கத்தில் வீடு வச்சு இப்போ அவங்களே வீடு கட்டி கொடுத்து மாத்திரேன்னு சொல்லியிருக்காங்க. பைசா அலாட்மெண்ட் ஆகிட கான்ட்ராக்ட் ஆகிட்டில்ல. கான்ட்ராக்ட் கொடுத்தாலே வீடு வைக்கணும். கான்ட்ராக்ட் ஒன்றும் விடலை. இல்லை, பைசாவில் சர்க்கார்லேருந்து அலாட்மெண்ட் ஆகிக்கிறப்போ. அலாட் எவ்வளோ நாளாக இருக்குது அப்படி? இப்போ ஒரு 2 மாதம் 3 மாதம் பக்கம் 3 மாதம் ஆச்சு. அது மார்ச்சுக்கு முன்னே அதை டெண்டர் கொடுத்தாப்புல பேசியிருக்காங்க. சொல்கிறது சரியான தகவல் என்னென்னா, பூர்வீகமாக பாத்தியப்பட்ட ஐயப்பன் கோயில். இவங்களுடைய குரூப்புக்கு தான் அந்த கோயிலே பாத்தியப்பட்டது. அப்படியா? ஆனால் அங்கேருந்து இவங்களை வெளியேற்றிட்டாங்க. இவங்களுக்கு அங்கேயும் வழி இல்லை, இங்கேயும் பேசணும் புரியல. அங்கேயும் வழி இல்லை, இங்கேயும் வழி இல்லை. இவங்களுக்கு வந்து பூர்வீகப்பட்ட கோயிலேருந்து ஐயப்பன் கோயில். இவங்களுடைய ஐயப்பன் பூர்வீக கோயில். பூர்வீகப்பட்டது. ஆனால் அங்கே இருந்து வரக்கூடிய எந்த ஒரு வருமானத்துலையும் இவங்களுக்கு 1% கூட கிடையாது. அதாவது கவர்மெண்ட் கோயிலாகிட்டாங்க. அரசாங்கமும் இல்லை, தேவஸ்வம் போர்டு, அங்கே மற்ற ஆள்காரும் உண்டு, ப்ரைவேட் பார்ட்டிகளும் உண்டு. அவங்க எல்லாம் எடுத்து அதை. ஆனால் உங்களுடைய பூர்வீக கோயிலேருந்து ஐயப்பன் கோயில் தான். அங்கேருந்து உங்களை இருப்பிடத்துலேருந்து வெளியில் அனுப்பிட்டாங்க. உங்களை இருப்பிடத்துலேருந்து அனுப்ப நான் இல்லை. நாடோடி தானே, காட்டில் சுற்றிட்டே இருக்கும். அவங்க அந்த கோயில் ஃபஸ்ட்டில் உண்டாகுனது உங்களை வச்சு தான். ஐயப்பங்க சௌரிமலை ஐயப்பன் கோயில் நாடோடி மக்கள் உங்களை வச்சு தான் உண்டாயிருந்தது. அது பின்ன அது விளக்கு திக்க வேண்டி ராஜா கொட்டாரத்தில் இருந்து ஆள்னை நியமித்து ஒரு வருஷத்தில் ஒரு ட்ரிப்பு விளக்கு திக்கானாயிட்டு நேரத்தை போய்கொண்டிருக்கேன். பின்ன ராஜபாளையத்திலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து வியாபாரத்துக்கு போன ஆளுடா நிலக்கல்ல ஒரு கோயில் உண்டாக்கி அது ஒரு இதாகுது. நிலக்கல்ல சிவன் கோயில் உண்டாக்கி அங்கே இருந்துட்டு மாதத்தில் ஒரு ட்ரிப்பு போய் விளக்கத்திக்கான் சௌரிமலைக்கு ஆள்னை விட்டு பின்ன இது மாதிரி ரோடு உண்டாக்கி ஆளும் பேரும் ஆயப்போ காட்டில் யாருக்கும் அங்கே தங்கி இருக்கிறதுக்கு சௌகரியம் இல்லாத அங்கே இறங்காது. அது கூடயே இங்கே வந்தது. அதோட காட்டில் உள்ளவங்க அதில் கோயிலில் போய் விளக்கத்திக்கு வைக்கவோ ஒன்றும் இல்லை. அங்கே இப்போ ஒரு கிழமை பொன்னம்பலமேட்டில் விளக்கத்திச்சு இருந்த கிழவனையும் பரட்டி அவரையும் புறத்தாக்கி சௌரிமலையில் தானே ஐயப்பன் இருக்கிறதுனால சந்தேகம். சௌரிமலையில் ஐயப்பன் இல்லைங்களா? ஆரோ கொண்டு வச்சது அது. இது 2 மாதத்துக்கு முன்ன பத்தந்தட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு இந்த பிற ஒரு சிவன் கோயில் பாறையிட மண்டைக்கு இருக்குது. அந்த கோயிலில் 100 அடி கலரத்தில் ஐயப்பன் பகலையில் ஒரு காலையில் ஒரு 9 மணிக்கு எந்திரிச்சிருக்கு. அப்போ சௌரிமலையில் இருக்குங்கிறதுக்கு ஒரு உண்மை இல்லை. 100 அடி கிணத்துல ஐயப்பன் எந்திரிச்சு பாறையில் நிற்காரு. 10-15 மினிட் வரை நிற்கும். ஃபோட்டோவில் எடுத்து பத்திரத்துலாம் பேப்பர்லேயும் டிவியில் எல்லாம் வார்த்தையில் போட்டாங்க. 100 அடி உயரத்தில் மேலே இருக்க பாறையில் நிற்குது ஐயப்பன் சாமி அங்கே நிற்கிறத பத்திரத்தில் எடுத்து இது போல் வீடியோ எடுத்து மொபைலு கூடயும் டிவிலையும் வந்திருக்கு. நம்ம பார்க்கலத. ஆனால் சௌரிமலை ஐயப்பன் இருக்காரா சந்தேகம் இங்கேயா? அதனால சபரிமலையில் ஆள் இல்லைன்னு புரியுதா? இங்கேருந்து வெளியே வந்தாச்சு. காரணம் பூர்வீகப்பட்டவங்களும் வெளியேற்றிட்டாங்க. அப்போ பூர்வீகப்பட்டவங்க வெளியேற்றும் போது அதுவும் வெளியேறிடுச்சின்னு சொல்கிறாரு. நான் அவங்கள போய் ரூம்பு அடைச்சிட்டு இறக்கத்தில் இருக்குங்க. பெண்ணுங்களை கொண்டு அங்கே வச்சுக்கிட்டு 18ஆம் படி பக்கத்தில் பெண்ணுங்களை எல்லாம் ரூமில் வச்சுக்கிட்டு பெண்களுக்கு அங்கே ரூமில் பணி உண்டாக்கா எல்லாம் குடும்பம் நடத்தாங்க. குடும்பம் மாட்டு அங்கே இருக்கிறதுக்கு அதான் தான் ஐயப்பனுக்கு பெண்ணுங்களே பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னா அங்கே போய் இருக்குது விதியத்தது. நம்ம வந்த நேரத்தில் வீட்டில் ஆள் யாருமே இல்லை. 2 பக்கமும் வீட்டை லாக் பண்ணிட்டு போயிருக்காங்க. தட்டி ஈத்தல் வச்சு தான் அடிச்சிருக்காங்க. மூங்கில் கம்பில் தான் வச்சு வீடுகளை சுவர் மாதிரி வச்சு வடிவமைச்சிருக்காங்க. இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடும் இருக்குது.
இன்னொரு வீடு இது வந்து அதே டீம் தான் இருக்காங்களா வேறு யாரும் இருக்காங்களா அது தெரியல. அவங்களுக்காக சமையல் ரூம் தான்.